அனைவரும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு தத்துவத்தை கொடுக்கிறார், நகைச்சுவையை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், காருண்யத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். இளைஞர்கள் கூட பின்பற்றத்தக்க வகையில் அவருடைய தத்துவங்கள் மிக எளிமையாக இருக்கின்றன அப்படிங்கிறது மிக முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடலில் 10 வகையான அறியாமை அவரிடம் இருப்பதாக அவர் பட்டியலிடுறார். படிக்கும்போது அப்படியே தலை சுத்துது. இப்படிப்பட்ட உச்சபட்சமான ஞானி அவருக்கே 10 வகையான அறியாமை இருக்குன்னு பட்டியல் கொடுக்குறாருன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் அந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் 10 வகையா இல்லை 100 வகை 1000 வகையான அறியாமை இருக்குன்னு நிச்சயமாக சொல்லலாம். அவர் 6ஆம் திருமுறையில் இந்த பாடலை எழுதியிருக்கார். அது இன்னும் உச்சம். ஏன்னா 6ஆம் திருமுறை என்பது அவர் தன்னுடைய ஆன்ம பயணத்தில் உச்சத்தை உணர்ந்த திருமுறை. 5 திருமுறை வரைக்கும் அவருக்கு இருந்த சந்தேகங்கள், அவருக்கு இருந்த குழப்பங்கள், அவருக்கு இருந்த சிக்கல்கள், சிடுக்குகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இதுதான் அருட்பெரும் சோதிதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தத்துவம், என்னுடைய வாழ்வியல், சமூகத்துக்கானது சன்மார்க்க நெறி என்று கண்டுபிடித்து நமக்கு உள்ளங்கையில் அள்ளி வைத்த ஒரு திருமுறைனா 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறையில் சொல்கிறார் எனக்கு 10 வகையான அறியாமை இருக்குது அப்படின்ட்டு. அப்படின்னா உச்சத்தை உணர்ந்த ஒரு ஞானி கூட இன்னமும் பணியுமாம் என்றும் பெருமை என்று சொல்லத்தக்க அளவில் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் குறைபாடு இருக்குது, அறியாமை இருக்குன்னு சொல்லும்போது நாம் நம்முடைய அறியாமைகளிலிருந்து விடுபட வேண்டும். அதைத்தான் அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். பாடலை பார்க்கலாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு அறியாமையும் சொல்லும்போது இது எனக்கும் தானே இருக்குது, நானும் இப்படித்தானே இருக்கேன், ஆனால் உணரவே இல்லையே இது வரைக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. எது நம்மை இறை என்கின்ற அந்த உயர்நிலைக்கு அழைத்து செல்வது, அதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. நீங்கள் வெளியில் போய் தேட வேண்டாம், இங்கே ஓட வேண்டாம், அங்கே ஓட வேண்டாம், ஊருக்கு பயணம் செய்ய வேண்டாம். இந்த மாதிரியான அறியாமைகளை களைந்து விட்டால் அதுதான் உச்சபட்சமான இறைநிலை, அதுதான் இறை நம்மோடு உரைகின்ற நிலை அப்படின்னு நமக்கு சொல்கிறார். அதில் என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறை என்பது வேறு எங்கோ இருக்கின்ற ஒரு தத்துவம் இல்லை, ஒரு உருவம் இல்லை. நாம் அத்தனை பேரும் இறை என்று நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார் வள்ளல் பெருமான். அப்படின்னா எதையெல்லாம் களையணும்? இவர் இந்த பாடலில் சொல்கின்ற அறியாமைகளை எல்லாம் களைந்தால் அதுதான் இறைநிலை. பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன், படித்தறியேன் கேட்டறியேன், பத்தியில் பூமாலை அணிந்தறியேன், மனமுருக கண்களின் நீர் பெருக அழுதறியேன், தொழுதறியேன், அகங்காரம் சிறிதும் தணிந்தறியேன், தயவறியேன், சத்தியதவா சகமும் தானறியேன், உளுந்து அடித்த தடியது போல் இருந்தேன், துணிந்து எனக்கும் கருணை செய்த துரையே, என் உளத்தே சுத்த நடம் புரிகின்ற சுத்த சிகாமணியே. இதில் பார்த்தீங்கல்ல, ஒரு 10 வகையான அறியேன் 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 அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகிறாரு. நிறைவு செய்யும்போது உளுந்து அடித்த தடி போல் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அதாவது கிராமங்கள்லாம் உளுந்து பயிர் அதை அடிக்கிறதுக்கு தடி வச்சுருப்பாங்க, கட்டை. அதை அப்புறமா வேலை முடிஞ்ச பிறகு கீழே போட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாதவனாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா வள்ளல் பெருமான். இப்படிப்பட்ட தத்துவங்களை கொடுத்த வள்ளல் பெருமான், சத்திய சன்மார்க்க சபையை நிறுவிய வள்ளல் பெருமான், பசிப்பினி தீர்க்கின்ற வள்ளல் பெருமான், உயிரிரக்கம் கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமான் சொல்கிறார் உளுந்து அடித்த தடி போல் இருந்தேன் அப்படின்னு. அப்படின்னா நம்ம பற்றி சொல்கிறதுக்கு என்ன ஓமைன்னு நம்ம தேடி தான் பார்க்கணும். ஒவ்வொரு வரியாக டீகோட் பண்ணலாம். இந்த பாடலை பாருங்க. பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன். பணிந்து அறியேன், பெரியவங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட போய் நம்ம பணிவாக இருக்கணுங்கிறது நமக்கு இயல்பாக சொல்லித்தரப்படுகின்ற விஷயம். ஆனால் அந்த பணிவையும் நான் கற்றுக்கலை அப்படிங்கிறாரு. அப்புறம் பாடுதலும் அறியேன் அப்படிங்கிறாரு. பாடுதல்னா ராகம் போட்டு பாடுறதா இல்லை, இனிமையாக பேசுவது, அதைத்தான் அவர் சொல்கிறார். அதை கூட எனக்கு தெரியாமல் இருக்கிறது, இப்படி வளர்ந்து நிற்கிறேனே அப்படின்னு பரிதவிக்கிறாரு. அடுத்தது படித்தறியேன் கேட்டறியேன், பக்தியில் பூமாலை அணிந்தறியேன். அந்த பக்தியில் பூமாலை அணிந்தறியேங்கும் போது ஆண்டாளோட ஞாபகம் நமக்கு வருது. ஏன்னால் ஆண்டாள் தான் சூடி கொடுத்தாள் பூமாலை, பாடி கொடுத்தாள்
பாமாலைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படியான பக்தியில் பாமாலைகளையோ பூமாலைகளையோ கூட நான் சொல்லித்தரல, கட்டித்தரல அப்படிங்கிறாரு. மனம் முருக கண்களில் நீர் பெருக அழுதறியேன். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? மனம் முருக கண்களில் நீர் பெருக அழுதறியேன். சோகத்தில் சந்தோஷத்தில் மட்டும்தான் கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர்னு இல்லை. சோகத்திலும் கண்ணீர் வர வேண்டும், அழுத்தத்திலும் கண்ணீர் வர வேண்டும். அப்போது நம்முடைய அழுத்தத்தை, சோகத்தை, கசப்பை கரைக்கின்ற ஒரு மிகப்பெரிய மருந்து, ஔஷதம் எதுன்னா கண்ணீர் தான். அதனால் உச்சபட்ச உணர்வை அனுபவிக்கும் போது கண்ணீர் என்பது இயல்பாக வரும். அப்படி கூட அந்த கண்ணீர் வராத அளவுக்கு நான் கல் மனசுக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் ஆண்கள்னால் அழக்கூடாது, பெண்கள்னால் அழுவது இயல்பு அப்படியெல்லாம் கிடையாது. மனசு இளகி இருந்தால் யார் வேண்டுமானாலும் கண்ணீரை தன்னுடைய காணிக்கையாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கல் மனசுக்காரனாக இருக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த இடத்துல அவர் அந்த சமூகத்தின் பொது புத்தியை கூட மாற்றி பார்க்கிறாருங்கிறது தான் மிக அழகான தத்துவம். ஏன்னா ஆண்கள் அழக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய சமூகத்தில் நான் அப்படி அழ முடியாதவனாக இருக்கிறேனே என்று இந்த சமூகத்துக்கான ஒரு புது பார்வையை கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த வகையில் ஆன்மீக புரட்சியாளராக இருக்கின்ற வள்ளல் சமூக புரட்சியாளராகவும் இந்த ஒற்றை வரியில் மாறுகிறார். தொழுதறியேன் அகங்காரம் சிறிதும் தனிந்தறியேன். தொழத் தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரியல. தொழுதல்னா வணங்குதல் அல்லது தன்மையாக இருத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அகங்காரம் சிறிதும் தனிந்தறியேன், அதுலேயும் எனக்கு உச்சபட்சமாகத்தான் இருக்கே தவிர இன்னமும் அகங்காரம் குறையவில்லை, ஈகோ என்பது குறையவில்லை. நான் இன்னமும் என்னை மிக உயர்வானவனாக நினைத்து கொண்டிருக்கிறேனே தவிர பெரியவர்களை பார்த்தால் தன்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வெல்லாம் எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னவா? தயவறியேன் சத்திதவா சகமும் தான் அறியேன். தயவறியேன், கருணையாக இருக்க தெரியல, வேதங்கள் எதுவும் தெரியல, வேதங்களுக்கு நிகரான தத்துவங்கள் தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னு பட்டியல் கொடுக்கிறாரு. உளுந்து அடித்த தடியது போல் இருந்தேன். உளுந்து அடித்த பின்பு அந்த தடி எப்படி அங்கே ஓரத்தில் கிடக்கும், அப்படியே அதற்கென்று தனியாக உணர்வுகள் கிடையாது, அதற்கென்று தனியாக உணர்ச்சிகள் கிடையாது. நம்ம கையில் எடுத்து அந்த உளுந்து அடித்தா அது தன்னுடைய வேலையை செய்யுமே தவிர அதற்கென்று எந்த விதமான பணியையும் தனக்குத்தானே செய்து கொள்ள தெரியாது இல்லையா? ஒரு கட்டை மாதிரி அங்கே கிடக்கும். அப்படியாக நான் இருந்தேன். எனக்குள் உணர்வுகள் இல்லை, அன்பான உணர்ச்சிகள் இல்லை, பணிவு இல்லை, கனிவு இல்லை, கண்ணீர் இல்லை, கல்லாக இருக்கிறேன், கட்டையாக இருக்கிறேன். ஆனால் இப்படி இருக்கிற எனக்கு நீ என்ன செய்தாய்னு நிறைவு செய்கிறார் பாருங்க. துணிந்து எனக்கும் கருணை செய்த துரையே. துணிந்து எனக்கு கருணை செய்தன்னு சொல்லலை, துணிந்து எனக்கும் கருணை செய்த துரையே அப்படிங்கிறார். துணிந்து அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு இழிப்பிறவியாக இருக்கக்கூடிய என்னை தேர்ந்தெடுத்த, உன்னுடைய அருளை எனக்கு கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்த உன்னுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் அப்படிங்கிறார். துணிந்து எனக்கும் அருள் கொடுத்த துரையே அப்படின்னா, துரை என்பது நம்ம எது உச்சபட்சமான உறவோ, எது உச்சபட்சமாக நாம் அன்பு செய்கிறோமோ அதை எல்லா விதமான செல்ல வார்த்தையிலையும் சொல்வோம் தெரியுமா? அப்படி துரை என்று சொல்கிறார். அந்த துரை யாரா? அதையும் நிறைவு செய்கிறார் பாருங்க. என் உளத்தே சுத்த நடம்புரிகின்ற சித்த சிகாமணியே. என் உளத்தே சுத்த நடம்புரிகின்ற சித்த சிகாமணியே. அதில் சித்த சிகாமணிங்கிறது மிக முக்கியம். ஏன்னால் முக்தி அடைவதை விட சித்தி அடைவது மிக முக்கியம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. சித்தி அடைவதுன்னா நம்முடைய புத்தர் எப்படி ஞானம் பெற்றாரோ, போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார் இல்லையா, அதுதான் சித்தி அடைவது அப்படிங்கிறது. அந்த ஞானத்தின் மூலமாக மனசு திறந்து கொள்வது, ஞானத்தின் மூலமாக அகக்கண் திறந்து கொள்வது. அப்படி நான் சித்தி அடைவதை போல் என் மனசுக்குள் உட்கார்ந்து நடனமாடுகின்ற சித்த சிகாமணியே அப்படிங்கும்போது எது அவருடைய சித்த சிகாமணியாக இருக்கிறது? அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த நடனத்தை தான் அவர் சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் கண்டுகொண்டார். அவருக்கு போதி மரம் இல்லை, ஆனால் ஒரு தீபத்தின் ஒளியில் சமத்துவத்தை, தீபத்தின் ஒளியில் சமதர்மத்தை, தீபத்தின் ஒளியில் எல்லா உயிரும் ஒன்று என்கின்ற அந்த தத்துவத்தை, அந்த சத்தியத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அது ஒன்றுதான் அவருடைய எஜமானனாக, துரையாக, தெய்வமாக, இறையாக, அவருடைய தத்துவமாக இருக்கிறது. எனவே அந்த சித்த சிகாமணி நமக்கும் வாய்க்கும். எப்போன்னா அவர் பட்டியலிட்டார் இல்லையா 10 அறியாமைகள், அதையெல்லாம் விட்டால் நமக்கும் அந்த சித்த சிகாமணி வாய்க்கும். இனிமேலாவது நாம் இந்த தத்துவங்களையெல்லாம் நம் மனதில் இருத்தி வைத்து கொண்டு
இந்த குறைபாடுகள், இந்த அறியாமைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொள்வதற்கு ஒற்றை வரி அருட்பெரும் சோதி மட்டும்தான். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.